சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பெய்ஜிங்கில் பிரம்மாண்ட விருந்தளித்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் மற்றும் டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் உள்ளிட்ட முன்னணி அமெரிக்க தொழில் அதிபர்கள் பங்கேற்றனர். அப்போது எலான் மஸ்கும் டிம் குக்கும் புகைப்படம் எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சிக்கல்களை தீர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ஷி ஜின்பிங், சீன அமெரிக்க உறவு உலகின் மிக முக்கியமான உறவு என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அதிபர் டிரம்ப், வரும் செப்டம்பர் 24 வெள்ளை மாளிகைக்கு வருகை தருமாறு சீன அதிபருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உலக பொருளாதாரத்தின் இருவரும் சக்திகள் மீண்டும் கைகோர்ப்பது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான 3 நாள் உச்சி மாநாடு பெய்ஜிங்கில் நிறைவடைந்தது. ஈரான் தைவான் விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் நீடித்தாலும் இரு நாட்டு உறவை நிலைப்படுத்துவதில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த பயணம் அமெரிக்க சீன உறவில் ஒரு மைல்கல் என ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். எகிப்தின் லக்சர் நகரில் மன்னர் துட்டன்காமன் கல்லறை வாசலை மறைக்க பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சுவர் முதல் முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 1922ஆம் ஆண்டில் கல்லறை கண்டறியப்பட்ட போது அகற்றப்பட்ட இந்த சுவர் எகிப்திய குழுவினரால் மீண்டும் சீரமைக்கப்பட்டு தற்போது லக்சர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் சுமார் 3400 ஆண்டுகள் பழமையான ரபுயா மற்றும் சாமுத் ஆகியோரின் 2 புதிய கல்லறைகளும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த கல்லறைகளில் அன்றைய கால விவசாய மற்றும் கைவினை தொழில்களை விளக்கும் அரிய ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. துட்டன்காமன் காலத்து அதிகாரப்பூர்வ முத்திரைகளுடன் கூடிய இந்த சுவர் சிதையாமல் கிடைத்த உலகின் ஒரே கலைப்பொருள் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான உள்நாட்டு அரசியல் போர் தீவிரமடைந்துள்ளது. சமீபத்திய தேர்தல் தோல்விகளால் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் ஸ்டார்மர் தலைமையில் அடுத்த பொதுத் தேர்தலை சந்திக்க முடியாது என்றும் ஆளும் தொழிலாளர் கட்சி நிர்வாகிகள் கூறியுள்ளனர். பிரதமர் பதவியை கைப்பற்ற அக்கட்சியில் கடும் போட்டி நிலவுகிறது. ஸ்டார்மரை மாற்ற 81 எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் 90 எம்பிக்களின் ஆதரவு உள்ளது. முன்னாள் துணை பிரதமர் ஆஞ்சலோ ரெய்னர் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் எட் மிலிபாண்ட் ஆகியோரும் பிரதமராவதற்கு முயன்று வருகின்றனர். இவற்றுக்கிடையே பிரதமர் பதவியிலிருந்து விலக மறுக்கும் ஸ்டார்மர் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் அறிவித்துள்ளதால் பிரிட்டன் அரசியலில் பெரும் பரபரப்பு நீடிக்கிறது. ஆந்த்ரோபிக் நிறுவனம் தனது கிளாட் சாட்பாட்டிற்கு பயிற்சி அளிக்க பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் 14,250 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க அந்நிறுவனம் முன்வந்தது. அமெரிக்க பதிப்புரிமை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொகையான இதில் எழுத்தாளர்களுக்கு பகிரப்படும் தொகை குறித்த கூடுதல் விவரங்களை நீதிபதி கோரியுள்ளார். அதே நேரம் இந்த இழப்பீடு போதாது என ஒரு தரப்பு எழுத்தாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் டெல்லியில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அராக்ஷி பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார். ஜெய்சங்கர் அராக்ஷி சந்திப்பின் போது மேற்காசிய நெருக்கடி, அதன் விளைவாக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து இருவரும் விரிவாக விவாதித்தனர். பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரானின் பங்கேற்பை பாராட்டிய ஜெய்சங்கர் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவித்தார். இந்திய அரசு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டது தொழிலதிபர் கௌதம் அதானியை லஞ்ச வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக நியூயார்க்கில் அதானி மீது தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைக்க அமெரிக்க அரசு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ராகுல் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தேச நலனுக்கானது அல்ல என்றும் அதானியை மீட்க அமெரிக்காவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்து கொண்ட பேரம் என்றும் ராகுல் சாடினார். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணிந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தப்பட்டதன் பின்னணி இப்போது தெளிவாகியுள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார்.
கேரள முதல்வர் சதீசன் பதவியேற்பு விழாவில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுடிஎஃப் தலைமையிலான புதிய அரசு வரும் 18ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. கேரளாவின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீசன் காபந்து முதல்வர் பினராயி விஜயனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியை இழந்தது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கிறது. மே 18ஆம் தேதி முதல்வராக பதவியேற்க உள்ள சதீசன் அதற்கு முன்பு தனது அரசியல் எதிரியான பினராயி விஜயனை சந்தித்தது உயர்ந்த அரசியல் நாகரீகமாக பார்க்கப்படுகிறது. பினராயி விஜயன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சதீசனை இன்முகத்துடன் வரவேற்று தேநீர் விருந்து அளித்தனர். மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தை தொடங்கியுள்ள பிரதமர் மோடி முதற்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார். அங்கு பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உள்கட்டமைப்பு மற்றும் வங்கித் துறையில் 47,500 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கிடையே மூலோபாய பாதுகாப்பு கூட்டாண்மை ஒப்பந்தம் மற்றும் பெட்ரோலிய இருப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் வாடினாரில் கப்பல் பழுதுபார்க்கும் மையம் அமைப்பது தொடர்பாகவும் எல்பிஜி விநியோகம் குறித்தும் இரு நாடுகளும் உடன்பாடு கண்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். அங்கு செமிகண்டக்டர், பசுமை எரிசக்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து அந்தந்த நாட்டு தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி பிரதமர் மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று பீகார் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தனது இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார். முதல்வருடன் அதிகாரிகளும் பாதுகாவலர்களும் நடந்தே சென்றனர். ஏற்கனவே பல அமைச்சர்களும் நீதிபதிகளும் வாகன பயன்பாட்டை குறைப்பதாக அறிவித்திருக்கின்றனர். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எரிபொருளை சேமிக்கவும் வாகனங்களை விடுத்து சைக்கிளில் ரயில்வே காவல்துறையினர் ரோந்து செல்கின்றனர். பீகார் கயா ரயில் நிலைய பகுதியில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வாகனங்களுக்கு பதில் சைக்கிளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து சேமிப்பை ஊக்குவிக்கும் ரயில்வே போலீசாரின் முயற்சிக்கு சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடமும் வரவேற்பு கிடைத்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பது குறித்து வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவிரி நதிநீர் விவகாரம் மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் மற்றும் வேளாண்மைத்துறை செயலர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த ஆலோசனையில் டெல்டா பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் இருப்பு மற்றும் கால்வாய் தூர்வாரும் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முன்னணி கார் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். BMW, TVS உள்ளிட்ட நிறுவனங்களின் சிஇஓக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளை அமைத்தல் மற்றும் மின்சார வாகன உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் கார் உற்பத்தி துறையை உலக தரத்திற்கு மேம்படுத்துவது குறித்தும் நிறுவனங்கள் சார்பில் விளக்கங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன. மகளிருக்கு 2,500 ரூபாய் கண்டிப்பாக வரும் என்று அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அமைச்சராக பதவியேற்ற பின்னர் விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் கீர்த்தனாவுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீர்த்தனா, பட்டாசு ஆலை விபத்துகளை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுக்கானது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்றைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். 3
வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்கள் புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். ஏன்னா 10.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்து கண்டிப்பாக பண்ணுவோம். பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் என்றும் அடுத்தடுத்து இலவச திட்டங்களுக்கான அறிவிப்பு வரும் என்றும் தாவேக எம்எல்ஏ RS முருகன் கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லை மாவட்டத்திற்கு அமைச்சர் பொறுப்பு வழங்குவது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் எனவும் கூறியுள்ளார். மக்கள் பாதுகாப்பு மக்களுக்கு முக்கியத்துவமானதை முதல்ல அறிவிச்சிருக்காரு. மற்ற இலவசங்கள் கண்டிப்பாக படிப்படியாக தொடர்ந்து அவர் முடிப்போம்னு சொல்லியிருக்காரு. நெல்லைக்கு அமைச்சர்கள் இடம் இருக்கிறது எல்லா வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சூழ்நிலையை அறிவிப்பார். தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக்க வேண்டாம் என விசிக எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக உத்தரவை மீறி தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தகுதி நீக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சட்டம் அனுமதித்தாலும் அறநெறிப்படி அவர்களை அமைச்சர்களாக்குவது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல எனவும் ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதாக கூறும் முதல்வர் விஜய் ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தல் மூலம் முறையாக தேர்ந்தெடுப்பதே சரியான வழி என்றும் ரவிக்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் ஆதரவு பெற்ற தாவேக அரசுக்கு அரசியல் அறத்தோடுதான் நாங்கள் ஆதரவு அளித்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கமளித்துள்ளார். பதவிக்காக அதிமுக உத்தரவை மீறி தாவேகாவுக்கு வாக்களித்து சில எம்எல்ஏக்கள் துரோகம் செய்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி அறிக்கையை வெளியிட்ட நிலையில் அது தொடர்பாக SP வேலுமணி சமூக வலைதளத்தில் அதிருப்தி தெரிவித்துள்ளார். தோல்விக்கு பின் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் இறங்கி வந்து எல்லோரிடமும் பேச முன்வந்திருக்க வேண்டும். அதை விடுத்து எப்போதும் போல நான் மட்டுமே எல்லாம் என்ற நிலையில் பழனிசாமி பேசுவதை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் வேலுமணி தெரிவித்துள்ளார். தியாகம் செய்ய தயார் என கூறும் K பழனிசாமி மாற்று கருத்துள்ளவர்களை விரட்டியடிக்காமல் அழைத்து பேச வேண்டும் எனவும் SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவிலிருந்து எல்லோரையும் வெளியேற்றிவிட்டு யாரை வைத்து கட்சி நடத்த பொதுச் செயலர் K பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் ஜோலார்பேட்டை அதிமுக எம்எல்ஏ KC வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். வாணியம்பாடியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி எடுக்க வேண்டிய முடிவுகளை K பழனிசாமி தன்னிச்சையாக மேற்கொள்வதாக கூறியுள்ளார். எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்ன ஆதரவு கொடுத்தோமோ அந்த ஆதரவிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு எங்களுடைய கட்சி பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி பதவி பறிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கும் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். அதில் மாறுபட்ட கருத்து அல்ல. இதற்கு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவிலே இதற்கு ஒரு முடிவு எடுத்து அதில் இவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். பிற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் முயற்சியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக முதல்வர் விஜய் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான இன்பதுரை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் 1993ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்களின் ஆதரவை குதிரை பேரம் மூலம் குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமர் நரசிம்மராவ், மத்திய அமைச்சர் பூட்டா சிங் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பதை இன்பதுரை நினைவு கூர்ந்தார். தமிழக அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் ஆட்சியில் பங்கு என்பதே மக்களின் தீர்ப்பு என்று கூறியுள்ள தாக்கூர், தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு கோரிக்கையை திமுக ஏற்க மறுத்ததை சுட்டிக்காட்டினார். தாவேக அரசில் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்பது தொண்டர்களுக்கு உணர்ச்சிபூர்வமான தருணம் என்றும் 36% கமிஷன் அரசியலிலிருந்து ஊழலற்ற ஆட்சியை நோக்கி தமிழகம் நகர வேண்டும் என்றும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.
முதல்வர் விஜயை பார்க்க விரும்பியவர்களை அவர் சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வர் விஜய் சந்திக்காதது குறித்தும் பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அலுவலகம் சந்திக்கிறது சோஃபா அனுப்புனதெல்லாம் முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு. இல்ல அது யாரெல்லாம் வந்து அங்க முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்பினார்களோ அவர்களை சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் சந்திக்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எந்த அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து சந்திக்கணும்னு விருப்பப்பட்டப்ப எங்களுடைய தலைவர் முதல்வர் வந்து முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. இல்ல ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் அது மக்களுக்கும் எதிராக இருக்கும், சூழ்நிலை அது எதிராக இருக்கும். அதனால அது சரியாக இருக்காது என்றுதான் சந்திப்பு ஏற்பட செய்யப்படும். 32 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் தன்னிடம் எப்படி பழகினாரோ அதே போலவே தற்போதும் பழகுவதாக இயக்குநர் விக்ரமன் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வரிடம் திரைத்துறை சார்ந்த சில கோரிக்கைகளை வைத்திருப்பதாக கூறினார். நான் இயக்குனர் அப்படின்றதுனால இயக்குனர் சங்கத்தினுடைய கிட்டத்தட்ட 2500 உதவி இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு 50 ஏக்கர் இடம் அவங்களுக்குன்னு தனியாக எங்கேயாவது திருவள்ளூர் பக்கத்துலேயோ இல்லை செங்கல்பட்டு பக்கத்துலேயோ எங்கேயாவது ஒதுக்கி அவங்களுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் நான். அப்புறம் சின்ன படங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஸ்க்ரீன் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளையும் நான் வச்சிருக்கேன்.